முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளன் உட்பட 7 பேரை விடுதலை செய்யக்கோரி சென்னையில் தற்பொழுது வாகன பேரணி நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து தொலைபேசி வாயிலாக எமது செய்தியாளர் பாஸ்கரன் தரும் தகவல்களை கேட்கலாம். பாஸ்கர், இந்த வாகன பேரணி 7 தமிழர் விடுதலைக்காக எழும்பூரில் இருந்து தலைமை செயலகம் வரை பேரணி நடைபெற்று வரும் என்று செய்திகள் வெளியாகியிருந்தது. இந்த பேரணி வாகன பேரணி தொடங்கிவிட்டதா? தற்பொழுது எந்த இடத்தை அடைந்திருக்கிறது? தகவல்கள் பாஸ்கர். எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்திலிருந்து தற்போது பேரணியானது தொடங்கியிருக்கிறது. முன்னாள் பிரதமர் மறைந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருக்கக்கூடிய சாந்தன், பேரறிவாளன், முருகன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்ய வலியுறுத்தி தமிழக அரசு சட்டப்பிரிவின் 161 பயன்படுத்தி விடுதலை செய்ய வேண்டும் 7 தமிழர்களை என்ற கோரிக்கையை முன்வைத்து பேரணியானது ராஜரத்னம் மைதானம், எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்திலிருந்து பேரணி தொடங்குகிறது. அதன் நேரடி காட்சிகள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பேரணிக்கு பல்வேறு கட்சிகள் மற்றும் அமைப்புகள் ஆதரவு தெரிவிக்கின்றன, ஆதரவு தெரிவித்துள்ளனர். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக அன்புமணி ராமதாஸ் இந்த பேரணியில் கலந்து கொண்டுள்ளார். அதே போல விடுதலை சிறுத்தைகள், தமிழர் வாழ்வுரிமை கட்சி, தந்தை பெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். நடிகர் சங்கம், இயக்குநர் சங்கத்தின் சார்பாகவும் கட்சியினுடைய தலைவர்களும் மற்றும் அமைப்புகளுடைய நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருக்கின்றனர். பேரணியானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன் நேரடி காட்சியில் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாகன பேரணியானது வேலூரில் இருந்து தொடங்கும் என்று பேரறிவாளனுடைய தாயார் அற்புதமால் ஏற்கனவே அறிவித்த நிலையில காவல்துறை அனுமதி மறுத்ததின் காரணமாக எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்திலிருந்து வாகன பேரணியானது தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டு வாகன பேரணியை தாண்டி தற்போது நடைபயணமாகவே பேரணியாகவே சென்று தமிழக முதலமைச்சரை தலைமை செயலகத்தை சந்தித்து மனு கொடுக்க உள்ளதாக தற்போது நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அற்புதமால் நமக்கு பேட்டிகள் அளிக்கும் போது தமிழக முதலமைச்சரை பேரணியாக சென்று நாங்கள் மனு கொடுத்து 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்திதான் இந்த பேரணி நடைபெற்று வருவதாகவும் பேரணியுடைய முடிவில் 4 பேர் தன்னுடன் சேர்த்து 4 பேர் தமிழக முதலமைச்சரை சந்தித்து விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மனு கொடுக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் 25 ஆண்டுகள் சிறையில் உள்ளார் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரும். அந்த தினமா 25 ஆண்டுகள் ஆகிய தினமான இன்று 25 ஆண்டுகள் முன்பு இன்றைய தினத்தில்தான் பேரறிவாளன் சிறைக்கு சென்றார். இதே நாளில் இந்த வாகன பேரணி மற்றும் நடைபயணமாக சென்று தமிழக முதலமைச்சரை சந்தித்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி உள்ளோம். இந்த பேரணியானது ராஜரத்னம் மைதானத்திலிருந்து தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பாஸ்கர், 7 பேரை விடுவிக்க கோரி நடைபெற்று வரும் இந்த பேரணியில திரையுலக பிரபலங்கள் யாராவது கலந்துகிட்டு இருக்காங்களா? நடிகர் சத்யராஜ் இந்த பேரணியில் கலந்து கொண்டுள்ளார். அதே போல நடிகர் சங்கத்தின் சார்பாக நாசர் கலந்து கொண்டுள்ளார். அதே போல இயக்குநர் சங்கத்தின் சார்பாக விக்ரமன் கலந்து கொண்டுள்ளார். விக்ரமன் ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திக்கும் போது இயக்குநர் சங்கத்தின் சார்பாக இல்லாமல் தனிப்பட்ட முறையில் இந்த பேரணிக்கு ஆதரவு தெரிவித்து நான் பங்கேற்பேன் என்று அறிவித்தார். அதன் அடிப்படையில் அவரும் கலந்து கொண்டுள்ளார். அதே போல திரையுலகத்தைச் சேர்ந்த நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் இந்த பேரணியில் ஒரு சிலர் கலந்து கொண்டு பேரணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது.